பணிப்பெண்ணாக கடந்த 2022ஆம் ஆண்டு வெளிநாடு சென்ற மட்டக்களப்பு முனைக்காடு பகுதியைச் சேர்ந்த ராசலிங்கம் யசோமலர் என்பவர் கடந்த ஒரு வருடங்களாக எவ்வித தொடர்புகளும் இல்லாமல் இருப்பதாகவும் அவரை மீட்டு தருமாறும் அவரது குடும்பத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அக்கா எப்படியாவது எங்களுக்கு காசும் தேவையில்ல ஒன்றும் தேவையில்ல அவை எப்படியாவது எடுத்து தாங்க. இந்த 3 பிள்ளைகளுக்காக வேண்டிய அவை எடுத்து தாங்க. எங்களுக்கு கதைக்காம சரியான கஷ்டமா இருக்கு. பாவம் எங்கட அக்கா மூத்த கவலை அவை எப்படியாவது எடுத்து தாங்க. இவ்வாறு பணிப்பெண்ணாக சென்ற பெண்ணுக்கு 3 பிள்ளைகள் உள்ளதுடன் தற்போது அந்த பிள்ளைகள் குறித்த பெண்ணின் தாய் மற்றும் சகோதரிகளின் அரவணைப்பில் வாழ்கின்றனர். பெண்ணின் கணவர் வேலைக்கு செல்லாது வீட்டில் இருந்துள்ளார். இதனால் பிள்ளைகளின் கல்வி, உணவு போன்ற விடயங்களில் சிரமத்தை எதிர்நோக்கியதன் விளைவாகவே குறித்த பெண் வெளிநாடு சென்றுள்ளார். தற்போது அவரை நாட்டிற்கு மீள கொண்டு வருவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்தும் எதுவும் பலனளிக்கவில்லை என அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே குறித்த பெண்ணை மீட்டு தருமாறு அவரது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். என்னோட பேர் புஷ்பா, நாளைக்கு தங்கச்சி, அக்காட பேர் ஜசோமலர். அவள் வெளிநாட்டுக்கு சென்று எந்த விதமான தொடர்பும் இல்லை. 1 வருஷ காலமாக எங்களோட கதைச்சவ. அதுக்கு பிறகு 2023 12ஆம் மாதம் 25ஆம் தேதி தான் கடைசி கோல் எடுத்தவ. அதுக்கு பிறகு எந்த விதமான தொடர்பும் இல்லை. நாங்கள் ஏஜென்சி கோல் எடுத்தோம். ஏஜென்சியோட பேர் வந்து பாருக் சியாம். அந்த ஏஜென்சி மற்ற அந்த அதாவது நாவலடி ஏசன்ற பேர், இங்கே வீட்டை வந்தவர் பேர் வந்து முகமட் நிப்ராஜ். பிறகு கல்முனை ஏஜென்சியோட பேர் வந்து சியந்த. அவருக்கு கோல் எடுத்து ஒரே நாங்கள் கேட்டு அவ சொல்லுவேன் எங்களுக்கு தெரியா நாங்கள் நெல்லடத்துக்கு தான் அனுப்புனேன். நாங்கள் நீங்கள் ஏன் எங்கள்கிட்ட கேட்குறீங்க, நாங்கள் பெரிய ஏஜென்சிட்டியில் நாங்கள் கேட்குறோம், அவங்க இதுக்கு எந்த விதமான தொடர்புன்னு சொல்கிறாங்கல்ல, எங்களுக்கு தெரியா, நீங்கள் போகிற வண்டி இடத்த நீங்கள் போங்க, ஆனால் நாங்கள் அனுப்பலை என்று தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவர் தான் அனுப்புனவர், அவர் தான் எங்களை விட்டே காரில் வந்து அவையை கூட்டி கொண்டு போனதும் அவர் தான். ஆனால் இப்போ கேட்டால் எங்களுக்கு தெரியான்னு சொல்கிறேன். இந்த சின்ன பிள்ளையில 3 பிள்ளையிலையும் அவங்க சரியான கஷ்டம், சாப்பிடக்கூடவே இல்லை, அவரும் பெருசாக உழைக்க போகிறல. இந்த ஒரு கஷ்டத்துக்காக தான் வெளிநாட்டுக்கு போனவ இவ்வளவு காலமாக கோலும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இது என்ன அவக்கு என்ன நடந்தது, எங்கே இருக்காவும், என்ன செய்கிறாவுன்றது கூட எங்களுக்கு தெரியா. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கண்டா எங்களுக்கு சரியான கவலை கஷ்டமாக இருக்கு. எங்களால் என்ன செய்கிற, யார்கிட்ட போகிற, எங்கே போகிறேன்னு எங்களுக்கு தெரியா. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா எங்களோட அக்கா எங்கே இருந்தாலும் எங்களுக்கு காசும் தேவையில்லை, பொருளும் தேவையில்லை, உண்டு அவையை மட்டும் இந்த இடத்துக்கு எடுப்பிச்சு தாங்க. நீங்கள் இந்த அறைக்கு போட்டு பாருங்க. இதுதான் ஒன்றுமே இல்லை. 1 வருஷம் கூடி அழைச்சி வந்தவ 1 வருஷமாக தெளிவது இல்லை. 12ஆம் மாதம் வந்தா 25ஆம் தேதி வந்தா 1 வருஷமாக 1 வருஷத்துக்கு அவள் காசு போட இல்லை. ஒரு பிள்ளைகளோட தெளிவு மருந்து கிடைக்கிறாங்க இல்லை. நீங்கிற பிள்ளைய எடுத்து தர மாதிரி காட்டுக்கொள்கிறோம். ஓமா நாட்டுக்கு வெளிநாடுக்கு போனது பிள்ளைகள கஷ்டத்தால் இந்த குடும்பம் இது காசு இது அவர் உழைக்கிறதும் காணாது. அதனால தான் அவள் வெளிநாடு போனது. 2022 9ஆம் மாதம் 23ஆம் தேதி போனது. போய் ரூமில் 2 மாதம் வேலை இல்லாமல் ரூமில் 2 மாதம் வச்சுட்டு இருந்தவங்க. சப்ளை மாதிரி தான் அவை அனுப்பினவங்க. அப்போ 2 மாதம் ரூமில் இருந்தவ. பிறகு 11ஆம் மாதம் தான் வீட்டுக்கு போனவ. ஒரு அவள் வந்து கூட்டி எடுத்துட்டு போனவன் வேலைக்கு. கூட்டி எடுத்து போனாங்க. அவள் கொண்டு போன ஃபோனையும் பறிச்சு வச்சுட்டாங்க. அதுலேருந்து அவைக்கு ஃபோன் கொடுக்கல. அவள் தான் ஒரு 2 நாளையெல்லாம் ஃபோன் கொடுத்து வந்த. பிறகு ஒரு 5-6 நாளையால் 5 நாளைக்கு ஒருக்கா தான் ஃபோன் தொடர்பில் கதைக்க விட்டவ. சரியான கஷ்டம், சாப்பாடு கொடுக்குறல அவைக்கு. எங்கேயும் போகலி. அவைய வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி போட்டு தான் அவங்க எல்லாரும் போகிறவங்க. அவள் சாப்பாடு இல்லை ஒண்டி இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவ. அவள் சரியா கடும் ஆக்கலாம். அவங்க பிள்ளைகள் எல்லாமே சொல்கிறது. அவங்ககிட்ட கோல் எடுத்து சொல்லுவா. அவள் காசி 1 லட்சம் போட்டவ. 12ஆம் மாதத்திலிருந்து 2022 12ஆம் மாதத்திலிருந்து காசி போட்டவ. போட்டு 2023 12ஆம் மாதம் கடைசியாக காசி போட்டவ 25ஆம் தேதி. அதுக்கு பிறகு தொடரும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த வருஷம் 2024 12ஆம் மாதம் 25ஆம் தேதி வந்தால் 1 வருஷம் அவள் காசு போட்டு கோலும் எடுக்காம விட்டு இந்த பிள்ளைகள கஷ்டத்தால தான் அவள் வெளிநாடு போனவ. இல்லாடியாவும் போயிருக்கவே மாட்டாள். அவர் உழைக்கிறதும் இங்கே காணாதாலாம் போனவ. ஏஜென்சி கூட்டி கொண்டு அனுப்பினவரும் காசி அவரும்
அவரும் காசு கொடுக்கையும் இல்லை 3 பிள்ளையில அவை கஷ்டம் அம்மா தான் பார்க்குற சரியான வறுமையாக இருக்கீங்க அக்காவை எப்படியாவது எடுத்து தாங்க எங்களுக்கு அதான உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்கிறோம் நாங்கள். அவள் டிஎஸ் ஆஃபீஸார ஊடாகவையும் அவள் போகல. பொடியனுக்கு 3 வயசு அவள் போகல. அடுத்த பொடியனுக்கு அடுத்த பிள்ளைக்கு 13 வயசு. அதனால டிஎஸ் ஆஃபீஸாலையும் அறிவிக்காம தான் பயத்தில் போனவ உள்ளால ஏச்செஞ்சி நாங்கள் காசெல்லாம் தாரம்னு சொல்லித்தான் அவையை கொண்டு போய் தானே மெல்ல கொண்டு ஏற்றினவங்க. இப்போ ஏச்செஞ்சி கோல் எடுத்து கேட்ட உடனே எங்களுக்கு தெரியும் அவையை பற்றி எங்களுக்கு தெரியும் பாஸ்போர்ட் நம்பர் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்யலான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஏச்செஞ்சி மாதிரி தான் இதில் ஏதோ செஞ்சிருக்காங்க. அவையை பொய்ய சொல்லி கள்ள பாஸ்போர்ட்டில் அனுப்பியிருக்காங்க. தயவு செய்து உங்களுக்கு கையெழுத்து கும்பிட்டு கேட்குறோம் அக்காவை எப்படியாவது எங்களுக்கு காசும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை அவை எப்படியாவது எடுத்து தாங்க. இந்த 3 பிள்ளைகளுக்காக வேண்டிய நான் அவையை எடுத்து தாங்க எங்களுக்கு கதைக்காம சரியான கஷ்டமா இருக்கு. பாவங்கிற அக்கா மூத்த கால அவை எப்படியாவது எடுத்து தாங்க நீங்க அவ்வளவு அவங்ககிட்ட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். செஞ்சு நாவலடி அத்தான் அந்த அவர் மாவடி முன்மாரில் நிறைய பொம்பளை நிறைய பேர் ஆக்கள் அனுப்பியிருக்காராம். அதில் உண்டாதான் நான் இவ்வளவு காசு தருவேன் 3 லட்சம் 4 லட்சம் நான் காசு தருவேன் நல்ல இடத்துக்கு அனுப்புவேன் நான் அவைய என்று சொல்லித்தான் பொய்ய சொல்லித்தான் அவையை அனுப்பினவர். இப்போ நாங்கள் ஏஜென்சி கோல் எடுத்து கேட்டோடனே நான் அங்கே நிற்க பாஸ்போர்ட் நம்பர் இல்லாமல் ஒன்றும் செய்யலையே நீங்கள் ஏன் பாஸ்போர்ட் நம்பர் எடுக்கிறேன் எங்கிட்ட கேட்காங்க. அவங்க ஒன்றுமே சொல்கிறாள் போனையும் ஓவிலோடு எங்கள் நம்பரை ப்ளாக் பண்ணி போட்டார். நாவல் அடின்னு சொன்னால் வாழைச்சேனைக்கு அங்கால அங்கே சந்தி ஓட்டமாடு அந்த திருவண்ணாமலை வெளிவிகார அமைச்சிக்கு போனாங்க. மட்டக்களப்பு வெளிநாட்டு பணியாட்டுக்காக போனாங்க. அங்கே போன இடத்த பீரோ ஆஃபீஸுக்கு போனாங்க. அங்கே அப்படியான பேருடைய ஆள் இங்கே பதிவடலைன்னு சொல்கிறாங்க. கல்லை இதில் அனுப்பியிருக்காமன்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் போன இடத்த பாஸ்போர்ட் நம்பர் இருந்தால் தான் நாங்கள் என்னென்ன செய்யலாம் நீங்கள் பாஸ்போர்ட் நம்பர் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் அவர் தான் அத்தான் தான் கூட்டிக் கொண்டு எல்லாம் ஏற்றி விட்டவர். ஆனால் அவர் சொல்கிறாரு பாஸ்போர்ட் நம்பர் தேவையில்லை உள்ளால் எல்லாம் செஞ்சு அனுப்பியாச்சுண்டு ஏஜென்சி மாதிரி சொன்னவங்க அதை நான் கேட்டுட்டு வந்தேன் நான் அவர் சொல்கிறாரு.